பாக்ஸ் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தூக்கி போடுறீங்களா? அதை தூக்கி போடாதீங்க. நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கோதுமை மாவு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கோதுமை மாவு வந்து நம்ம நிறைய வந்து 5 கிலோ 10 கிலோலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னா சீக்கிரமே அதில் வந்து வண்டு பூச்சிலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாவை அதில் வந்து வச்சு விட்டுருங்க. இதுலேருந்து வரக்கூடிய அந்த கார ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது. கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம நெயில் பாலிஷ் வந்து நிறைய வந்து வாங்கி வச்சுருப்போம். பட் எப்பயாவது நம்ம யூஸ் பண்ணலான்னு எடுத்து பார்த்தோன்னா அதோட கலர் வந்து நம்மளுக்கு வரவே வராது. நல்லா வந்து திக்காக கட்டி பிடிச்சிக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய வந்து அந்த நெயில் பாலிஷ் வந்து இருக்கும் லிக்விட். பட் அது வந்து நல்லா வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டனால உங்களுக்கு வராது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக வந்து தண்ணியை வந்து நல்லா ஹாட் வாட்டர் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூடு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த தண்ணியில் எவ்வளோ நெயில் பாலிஷ் இருக்கோ அத்தனைத்தையும் வந்து இதில் போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் நெயில் பாலிஷ் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த நெயில் பாலிஷ் வந்து ஹார்டாக கட்டியாக இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறி போய் உங்களுக்கு லிக்விடாக இருக்கும். நம்ம புதுசாக வாங்கும்போது எப்படி நல்லா ஒரு கோட்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வந்து ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஹார்டாக வந்து திக்காக இருந்தது. பட் இப்போ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஹாட் வாட்டரில் வைக்கும் போது அது நல்லா வந்து உங்களுக்கு அந்த கட்டி பிடிச்சிருக்கிறதெல்லாம் வந்து கரைச்சி உங்களுக்கு லிக்விட் ஃபார்மில் வந்து கொடுக்கும். ஸோ எவ்வளோ நெயில் பாலிஷ் வச்சுருந்தாலும் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பச்சை மிளகாய் எப்போவுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைங்க. நம்ம மோஸ்ட்லி வந்து அர்ஜென்ட்டாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அப்படியே வச்சுருவோம். அப்படி வச்சிங்கன்னா பழுத்து போயிடும். ஸோ மேலே இருக்கிற இந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த போர்ஷனை ஒவ்வொரு பச்சை மிளகாலையும் எடுத்துட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பழுத்து போயிருந்துச்சுன்னா அதை உடனே எடுத்துருங்க. ஏன்னா ஒரு பச்சை மிளகா பழுத்து போயிருந்தால் கூட அது கூட இன்னொன்று வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா பச்சை மிளகாவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். இப்போ நம்ம இந்த காம்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காம்பை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரவர் வந்து அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு அரவருக்கு அப்புறமா இந்த காம்பை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த தண்ணி நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து நிறைய செடி வந்து வளர்ப்போம் இல்லையா, ரோஜா செடி அந்த மாதிரி செடியிலலாம் பூச்சி தொல்லை இருக்கும். அதுக்கு நம்ம கெமிக்கல்ஸ் வந்து கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளை வச்சே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த தண்ணியை வந்து செடியில் வந்து தெளித்து விடும்போது உங்களுக்கு அந்த பூச்சி பிரச்சனைலாம் வரவே வராது. இந்த கார ஸ்மெல்லுக்கு இதனால செடிகளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஹாட் பாக்ஸ் வந்து சாதம் சூடாக இருக்கிறதுக்காக ஹாட் பாக்ஸில் வந்து போட்டு வைப்போம் இல்லையா? நிறைய ஹாட் பாக்ஸ் வந்து பழசாக இருக்கும். அதை நம்ம வந்து தூக்கி போட்டுடலான்னு வச்சுருப்போம். அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. வேறு என்னென்ன டிப்ஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஹாட் பாக்ஸில் வந்து கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். நம்ம சாப்பாடெலாம் காலையில் வடித்ததுக்கப்புறம் மத்தியானம் வந்து மீந்து போயிருக்கும். இந்த கொஞ்சோண்டு சாப்பாடை வந்து நம்ம சூடு பண்ணுறதுக்கு ஒரு குண்டாவில் போட்டோ இல்லை குக்கரில் போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாட் பாக்ஸில் சுடு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நான் வீடியோவில் காட்டுறதுக்காக ஒரு சின்ன கப்பில் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி ஹாட் பாக்ஸும் கிண்ணமும் மாற்றிக்கலாம். அதுக்கு மேலே கிண்ணத்தில் சாதத்தை வந்து இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சாதம் வந்து நல்லா சுட சுட குழஞ்சி போய் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மழை காலத்தில் மாவு வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி மாவு சீக்கிரம் வந்து புளிக்காது. அந்த மாதிரி டைமில்
இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ்க்குள்ளே உங்கள் மாவோட கிண்ணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 ஹவரில் உங்களுக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து புளிச்சு போய் கிடைக்கும். ஸோ நான் வீடியோவில் காட்டுறதுக்காக ஒரு குட்டி ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பெரிய ஹாட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் வந்து இந்த மாவை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா உடனே உங்களுக்கு புளிச்சு போய் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வாழைப்பழம்லாம் பழமாக பழுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாட் பாக்ஸில் வந்து காயாக இருக்கிற பழத்தை வந்து வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா இந்த ஹாட் பாக்ஸில் பிடிக்கிற பெரிய ஹாட் பாக்ஸாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு வாழைப்பழம் வந்து நல்லா வந்து பழமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழுத்து கிடைக்கும். இது வாழைப்பழத்துக்கு மட்டும் இல்லை, மாம்பழம் அந்த மாதிரி ஃப்ரூட்டை கூட நீங்கள் இதில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வந்து வாழைப்பழம் நல்லா பழுத்து போய் கிடைக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி அப்பளம்லாம் வந்து வறுப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. என்ன அப்பளமாக இருந்தாலும் சரி, வத்தலாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது அப்பளம் வத்தலுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸு, பிஸ்கெட் எல்லாமே நீங்கள் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வேணான்னு தூக்கி போடக்கூடிய ஹாட் பாக்ஸில் இவ்வளோ விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாருமே பழைய ஹாட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தூக்கி போடாதீங்க. நிறைய சூப்பரான விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம மஷ்ரூம் வாங்கும்போது நம்மளுக்கு பாக்ஸ் கிடைக்கும் இல்லையா? அதை வந்து தூக்கி போடாதீங்க. அதை வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் முட்டையெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்குன்னு நிறைய ட்ரே இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு லைட்டாக அந்த முட்டை ட்ரே மாதிரியே தான் இருக்கும். இதில் வந்து முட்டையை ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் கவுண்டர் டாப்பில் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம திடீர்னு ஆம்லேட்லாம் எடுத்து போடும்போது அப்படியே கவுண்டர் டாப்பில் வச்சோன்னா வலிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா விழும். அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு ஆர்கனைசரை வச்சிட்டிங்கன்னா, இதுக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லா சேஃபாகவும் இருக்கும். நீங்கள் இதுலேயே கூட முட்டையை வச்சு கவுண்டர் டாப்பில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பழைய கிளாஸ் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாதீங்க. சூப்பரான ஒரு ஆர்கனைசராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு 2 ரப்பர் பேண்ட் மட்டும் இருந்தால் போதும். இப்போ இந்த ரப்பர் பேண்ட்டை வந்து இதில் வந்து 2 சைடும் வந்து மாட்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 சைடும் வந்து மாட்டி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளுக்கு 4 கம்பார்ட்மெண்ட் வந்து கிடைக்கும். நம்ம நார்மலாக ஆர்கனைசர்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு சைடு வந்து ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபோக் ஸ்பூனு, ஒரு சைடு வந்து நைஃபு, சிசர் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டடி டேபிளில் பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா ஒரு சைடு பென்சில், ஸ்கேல் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.